இப்போது 5 4 3 இடுக்கு புள்ளி வச்சு கோலம் போட போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். 3 புள்ளியும் ஜாயின் பண்ணணும். அதிகமாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். மாயல கோலம். சென்டர் பாயிண்ட் மாயல கோலம்னு சொல்றாங்க. 5 4 3 புள்ளி வைக்கணும். இது விசேஷத்துக்குலாம் போடணும். அவ்வளோதான். இப்போ வேற கோலம் போடுறோம். இது பெருமாள் கோயிலெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துருக்கலாம் நீங்கள். ப்ளஸ் சைனை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி வச்சா கிராஸில் டைமண்ட் மாதிரி ஜாயின் பண்ணணும். அவ்வளோ சிம்பிள். சிம்பிள் பட் எலிகண்ட். லீஃப் லீஃபாக போடணும். இப்போது வித்தியாசமான ஒரு ஸ்டார் கோலம் பார்க்க போகிறோம். இது மாதிரி டபுள் லைனாக ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. அதை சுற்றி 4 புள்ளி இந்த மாதிரி இடுக்கில் வைக்கணும். அது அந்த எண்டு, அந்த லைன் எண்டு கிட்ட புள்ளி வச்சா அது சர்க்குலர் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அது நல்லாயிருக்கும். கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வரும். அது மேலே இன்னும் 2 புள்ளி வச்சாச்சுன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். 2 புள்ளியாக 8 போடுற மாதிரி. அது அந்த லைனோட எண்டில் அந்த புள்ளி இருக்கிறதால தான் ஈஸியாக சேர்க்க முடியுது இந்த மாதிரி நம்மளால். ஸ்டார் போட்டுட்டு 4 புள்ளி வச்சு இடுக்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். 8 8 மாதிரி ஒரு டிசைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். கோலம் முடிஞ்சிடும். இது அழகாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை மணக்கோலம்னு சொல்லலாம், பூஜரும் கோலம்னு சொல்லலாம். எங்கே போட்டாலும் அழகாக இருக்கும். அதுக்கு மேலே டெக்கரேஷன் நம்ம இஷ்டம் தான். எப்படி வேணாலும் போடலாம். சென்டர்லேயும் டிசைன் பண்ணிக்கலாம், வெளியிலையும் டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் இது போட்டாச்சுன்னா முடிஞ்சது போகலாம். இப்போது அதே 6 புள்ளி 2 வரிசையில் 6 பாயிண்ட்ஸ் 2 லைன்ஸ் 6 புள்ளி 4 புள்ளி 2 புள்ளி இதில் நம்ம பந்து கோலம் போட போகணும். அது பேர் பந்து கோலம். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வைக்கணும். இந்த 6 புள்ளி 2 வரிசை வச்சுட்டு இங்கெல்லாம் நடு புள்ளி வைக்கணும். சென்டரில் ஒன்று முடிஞ்சிடுச்சா. அடுத்து சைடில் இருக்கிற எல்லா பக்கமும் 2 சந்து புள்ளி வைக்கணும். இப்போ இதுக்கு நேராக ஒன்று, இதுக்கு நேராக ஒன்று, அது மாதிரி. ஈஸி தான், போட்டு பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த நடுவில் புள்ளி வச்சோம். அப்புறம் சைட்லெல்லாம் 2 புள்ளி வச்சுட்டு வந்துருக்கோம். இவ்வளோதான் பாயிண்ட்ஸு. இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு நீட்டமாக ஒரு லைன் போடணும். இந்த 4 புள்ளியும் சுழிக்கணும். அடுத்து இந்த 3 சென்டருக்கு வந்த உடனே இங்கே வந்துடணும். வந்துட்டு இப்போ இது ஒரு சைக்கிள் மாதிரி வச்சுக்கலாம். இங்கேருந்து இப்படி வந்து இந்த 4 புள்ளியை எடுத்து இந்த 3 புள்ளியை எடுத்து சென்டருக்கு போயிட்டு இப்படி வந்த உடனே இங்கே வந்துடும் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணமோ இதையே அந்த பக்கம் ரிப்பீட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த 4 புள்ளியை எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த 3 புள்ளியை எடுத்து பாருங்கள் சென்டருக்கு வரணும். வந்து இது ஜாயின் பண்ணிடணும். இது ஒரு பார்ட்டு. இதே தான் எல்லா பக்கமும் போடணும். இப்போ இங்கேருந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன் லைனை.
இந்த 4 புள்ளியை எடுத்து சுழிச்சு அடுத்து இந்த 3 சென்டருக்கு வரணும். திருப்பி அதே மாதிரியே இந்த 4 புள்ளி இந்த பக்கம் எடுக்கணும், 3 புள்ளி எடுக்கணும், சென்டருக்கு வரணும். சென்டருக்கு வந்து இந்த பக்கம் வந்து இதோடு ஜாயின் பண்ணிடணும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? பந்து மாதிரி இருக்குதுல்ல, அதனால தான் இதுக்கு பந்து கோலம். இப்போ நம்ம ஏழு 5 3 1 புள்ளி இதில் அகல் போடணும். இங்கே இந்த மாதிரி 4 பக்கம் போடணும். அவ்வளோதான், சிம்பிள். சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அங்கேருந்து பூ மாதிரி போடணும். பிகினர்ஸ்க்கு இந்த கோலெல்லாம் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நானும் போட்டு காட்டுறேன். பிகினர்ஸ் கோலம்னு சொல்லணும். இப்போ நம்ம போட போகிறது 7 புள்ளி வச்சு இதே கமலம். 1 2 3 4 5 6 7 3 3 2 சைடு விட்டுட்டு இது சென்டர் புள்ளி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சைடு 3 வேணும், இந்த சைடு 3. இப்போ கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். 11 புள்ளியில் போடுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இது 6 புள்ளியில் போடுறது, டோட்டலாக 7 புள்ளி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட ஃபார்முலா 1 2 3 1 2 3 ஃபார்முலா வச்சு ஃபுல்லாக போடணும். இப்போது இங்கேருந்து 1 எடுக்கிறேன். செகண்ட் இதில் 1 2 இதில் 1 எடுத்தோன்னா பக்கத்தில் இருக்கிற ரோவில் 2, அடுத்ததில் 3 எடுக்கணும். ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 கனெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ 1 ஸ்டார்ட் பண்ணுறேன், 1 2 3. இப்போ அகைன் 1க்கு தான் வரணும். 1 2 3 தான். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா வெறும் 1 2 3 அவ்வளோதான். சிம்பிளஸ்ட் கோலம். இப்போ ஒரு எளிமையான கோலம் போட்டு பார்க்கணும். ஓகே, ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ். 1 2 3 4 1 2 3 4. ரொம்ப 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 சிம்பிளானது, டெய்லி போடுற மாதிரி. அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு. பேர் கூட நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு, முந்திரி கோலம்னு ஒன்று. ஏன்னா முந்திரி பருப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு.
முந்திரி மாதிரி இருக்குதா பார்க்கறதுக்கு, அதனால தான் இதுக்கு முந்திரி கோலம்னு சொன்ன, சும்மா அது பேர். இதுக்கு பாயிண்ட்ஸு 4 பாயிண்ட்ஸு, 2 லைன்ஸு, 4 பக்கம் ஒரு புள்ளி, நடுவில் ஒரு புள்ளி, அவ்வளோதான். 4 பாயிண்ட்ஸ் 2 லைன்ஸ்னு எழுதியிருக்கிறேன்.